கடந்து செல்வோம். சங்கீதம் புஸ்தகம் 46வது அதிகாரம் 1வது வசனம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு துணையா இருக்கிறார். ஆமென். முதலாவது ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நீங்க எல்லாரும் கேட்கறது எனக்கு புரியுது. என்ன தெரியுமா? துணையா இருக்கிறான்றீங்க. ஆனா எங்கம்மா நாங்க, எங்களுக்கு அதே கஷ்டங்கள் தான், அதே பாடுகள் தான். ஆனா நாங்க வர்றோம், இந்த வார்த்தையை கேட்கிறோம், அப்புறம் நாங்க பாட்டுக்கு போயிடுறோம். திரும்ப அதே கவலை, அதே கஷ்டம், அப்புறம் வர்றோம், நாங்க வார்த்தையை கேட்கிறோம் அப்படின்னு இருக்கிறீங்க. சில முகத்தெல்லாம் பார்த்தா தெரியுது. மைண்ட் வாய்ஸ கேட்ச் பண்றோம். அவங்க புரிஞ்சுக்கோங்க. ஒரு முறை ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு ஞானிய போய் கூப்பிட்டார்களாம். என்ன சொன்னாங்களாம்? நாங்க எல்லாம் ஊரை சுத்தி பார்த்துட்டு ஊர்ல இருக்கிற புனித நதிகள்ல போய் நாங்க நீராடிட்டு வரணும்னு நினைக்கிறோம். அதனால நீங்களே எங்க கூட வாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஞானிய கூப்பிட்டாங்களாம். அப்ப அந்த ஞானி சொன்னாரா, நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க, என்னால இப்ப வர முடியாது. ஆனா நான் ஒரு பொருள் தாரேன், அதை மட்டும் நீங்க எடுத்துட்டு போய் நீங்க எந்த புண்ணிய நதியில எல்லாம் குளிக்கிறீங்களோ அதுல அதை முக்கி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாராம். இவங்க சந்தோஷமா சரி நீங்க அந்த பொருளை தாங்க, நாங்க போயிட்டு வரோம்னு சொல்லும்போது அந்த ஞானி ஒரு பெரிய பாகற்காயை எடுத்து கையில கொடுத்து, இத கொண்டு போய் நீங்க எந்த நதிகள்ல எல்லாம் குளிக்கிறீங்களோ, புனித நதியில உங்கள் பாவத்தை போக்கும் என்று சொன்ன நதியில எல்லாம் நீங்க குளிக்கும் போது அதை முக்கி முக்கி எடுத்துட்டு என்கிட்ட கொண்டாந்து தாங்க. அது மாதிரி இந்த ஆட்கள் எல்லாரும் வாங்கிட்டு போய் இவங்க எந்தெந்த நதியில எல்லாம் போனாங்களோ, எந்த நகரத்துல போய் எந்த நதியில எல்லாம் குளித்தாங்களோ அதுல அந்த பாகற்காயை முக்கி முக்கி எடுத்துட்டு வந்து ஒரு சில நாட்களுக்கு பிறகு ஞானிய வந்து சந்திக்கிறாங்க. ஐயா, நீங்க கொடுத்த பாகற்காய் இந்த இருக்கு, நாங்க போன நதிகள்ல எல்லாம் குளிச்சு அதை முக்கி கொண்டாந்துட்டோம் அப்படின்னு சொல்லி. இவங்க புறப்படுற நேரம் இந்த ஞானி சொன்னார், கொஞ்ச நேரம் இருங்கன்னு சொல்லிட்டு அந்த பாகற்காயை எடுத்து பிச்சு எல்லார்ட்டையும் கொடுத்து இத சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. சாப்பிடும்போது கசப்பா இருக்குது, இத கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாராம், பாகற்காய்க்கு இருக்கிற ஜென்மஸ்வாவம் கசப்பு தான். இது எந்த புண்ணிய நதியில போய் மூழ்கினாலும் கசப்பு தன்மை மாறாது. அது மாதிரி தேவ பிள்ளைங்க நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்துல கழுவப்பட்டா மறுரூபமாகும். ஒரு மனுஷன் மறுபடியும் பிறவாவிட்டா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வர முடியாது. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் இயேசுவே சொல்றாரு, அவ்வளவு பெரிய மனிதன் நிக்கோதேமை பார்த்து, பரிசேயருடைய தலைவன், அவரை பார்த்து சொல்றாரு, நீ இஸ்ரவேலில போதகனா இருந்தும் இதை நீ அறியாமல் இருக்கிறாயா அப்படின்றாரு. என்னன்னு சொன்னா, நமக்கு பானகே மறுபடி பிறந்த ஒரு அனுபவம் இருக்கும் போது மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம நன்மைகளை, ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியும். இதுதான் நமக்கு கொடுக்கிறது. அது பெந்தேகோஸ்தே சபைனா என்ன? பெந்தேகோஸ்தே சபை என்றால் நான் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறேன் அப்படின்ற ஒரு அனுபவம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எழுப்புதல், ரிவைவல் சொல்றாங்க. ரிவைவல்னா முதல்ல என்ன? அல்லேலூயா. அருமையான பவுலடியார் சொல்லுகிறார், கிறிஸ்துவை அறிகிற அறிவுதான் ரிவைவல். ஆமென். அறியணும், ஆண்டவரை அறிகிற அறிவுல வரணும். தேவன் சொல்லுகிறார், அவரை அறிகிற அறிவுல வரணும் அப்படின்னு சொல்லி. ஆமென். ஒரு முறை பவுல் அந்த தமஸ்கோக்கு போகும்போது ஆண்டவரை தரிசிக்கிறார். ஆண்டவரை தரிசிச்ச உடனே என்ன ஆச்சு தெரியுமா? நீ யார் என்று கேட்டான். இயேசுவை பார்த்து நீர் யார் என்று கேட்டான். ஆனா கொஞ்ச நாள்ல அந்த பவுல் என்ன சொன்ன தெரியுமா? நான் விசுவாசத்திற்கிறவர் இன்னார் என்பதை அறிவேன் என்று சொன்னார். அடுத்த கொஞ்ச நாள் என்ன சொன்னார் தெரியுமா? அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் குப்பையாய் நஷ்டம் என்று எண்ணுகிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அடுத்த கொஞ்ச நாள்ல அவர் என்ன சொன்னாருன்னா, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அல்லேலூயா. இதுதான் எழுப்புதல். ஆமென். நல்லா கவனிங்க, ஸ்திரப்படுறது எழுப்புதல். ஒரு மனுஷன் ஸ்திரப்பட்ட பிறகு ஒரு பெரிய மறுரூபத்தை உலக வரலாற்றிலே ஏற்படுத்தினார். அவர் தான் பவுல். அவர் சீஷனா இல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷனாக அவர் இல்லை. ஆனால் இயேசுவை தரிசித்தார்.
மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசித்த பிறகு அவர் ஆண்டவருக்காக வாழ்ந்து ஜெயம் எடுத்தார். அல்லேலூயா. ஆக எழுப்புதல் என்பது தனி மனிதனுக்குள்ள வரக்கூடியது. அல்லேலூயா. அது கூட்டத்துல வர்றதல்ல, தனி மனிதன் ஒருவனுக்குள்ளாக ஆண்டவருடைய, அதாவது ஆண்டவர் என்னுடைய பாவத்தை மன்னித்து விட்டார், என் பாவம் ஆண்டவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறது, நான் இப்பொழுது புதிய சிருஷ்டியாய் இருக்கிறேன் என்பதுதான் எழுப்புதல். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. அப்ப துணை ஆண்டவர் நமக்கு என்ன பண்றாரா, துணையா இருக்கிறார். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. அப்ப அனுகூலமான துணை அப்படின்னும் போது நமக்கு துணையாய் இருக்கிறார். நம்ம 2 நாளாகமம் புஸ்தகம் 19வது அதிகாரம் கடைசி வசனம் 11வது வசனத்துல கடைசி பகுதியை வாசிக்கும் போது, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அல்லேலூயா. துணைதான், அவர் நமக்கு துணையாய் இருக்கிறார். ஆனா யாருக்கு அவர் துணையாய் இருக்கிறார்? உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஒரு பெரிய போர் வருது, ஒரு பெரிய போர், சண்டை வருது. சண்டை வரும்போது அந்த சண்டையில இந்த ஒரு மனுஷன் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 5 லட்சம் பேர் காலாட்கள் இருக்கிறாங்க. 5 லட்சம் ராணுவர்கள் இருக்கிறாங்க. எதிரி ஒருத்தன் வர்றான், அவங்கிட்ட எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க. 10 லட்சம் ராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க. இப்ப இந்த 5 லட்சத்தை வச்சிருக்கிற ராணுவத்தை வச்சிருக்கிற இந்த ராஜா ஒரு ஜெபம் செய்கிறார். வாசிக்கலாம். 2 நாளாகமம் புஸ்தகம் 14வது அதிகாரம் 11வது வசனம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உண்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். ஹல்லேலூயா. ஆசா என்கிறதான ஒரு மன்னன் போருக்கு போகிற நேரத்துல கொஞ்சம் மக்கள் தான் ராணுவத்தை வச்சிருக்கிறாரு. ஆனால் அவர் ஒரு ஜெபம் செய்கிறார். ஆண்டவரே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலம் இல்லாதவனுக்காகிலும் உமக்கு உதவி செய்கிறது லேசான காரியம். அதாவது ஆண்டவருக்கு உதவி செய்யறது ஈஸி. அது சின்னதோ அது பெரிய காரியமோ, ஆனா ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. 2வது அவர் சொல்றாரு, நீர் எங்களுக்கு துணை நில்லும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு துணை நில்லும். ஆமென். நான் இவ்வளவு ராணுவத்தை வச்சிருக்கலாம், ஆனா ராணுவத்தை சார்ந்து நான் வரல. உம்முடைய துணையை தேடி நான் வந்திருக்கிறேன், உம்முடைய துணையை நாடி நான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அடுத்து அவர் சொல்லுகிறார், உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தை தொட்டு நான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன். ஆகையால் மனுஷர் எங்களை மேற்கொள்ள விடாதேயும். ஒரு போர்ல அந்த மனுஷங்க ஜெயிச்சுட்டா ஆண்டவர் தோத்த மாதிரி ஆயிரும். அல்லேலூயா. அவருடைய ஜெபம் என்ன? அந்த ஜெபம் என்ன தெரியுமா? அவர் ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் போது சொல்றார், மனுஷர்கள் எங்களை மேற்கொள்ள விடாதேயும். Nothing is more powerful than prayer. ஜெபத்தை காட்டிலும் இந்த உலகத்துல வலிமையான ஒரு காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அதை விசுவாசிகளாக நாம் தெரிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஜெபம் ரொம்ப முக்கியமானது. ஜெபத்தினால ஆண்டவரை மனஸ்தாபப்படுகிறதை பார்க்கிறோம். யோனா புஸ்தகத்தை வாசிக்கும் போது அங்க 3வது அதிகாரம் 10வது வசனத்துல ஜெபிக்கிறாங்க. நினிவே மக்கள் ரெட்டுடுத்தி அவங்க உபவாசித்து ஜெபிக்கும் போது கர்த்தர் செய்ய நினைத்த தீங்கை செய்யாமல் இருந்தார். கர்த்தர் அந்த காரியத்துக்காக மனஸ்தாபப்பட்டார். அப்ப எப்படி இந்த ஜெபம் வரும் அப்படின்னா, உத்தமர்கள் ஜெபிப்பார்கள். அல்லேலூயா. யார் உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று சொன்னால், அந்த ஆண்டவரை பின்பற்றுவதிலே முழு உள்ளத்தோடு பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. முழு உள்ளத்தோடு ஆண்டவரை பின்பற்றும் போது ஆண்டவர் அவர்களுக்கு ஜெயத்தை தருவார். ஆமென். ஏன்னா தேவனுடைய வழி உத்தமமானது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. வேதம் சொல்கிறது, தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதுகிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய தேவன் சூரியனும் கேடகமுமானவர், நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறவர். ஆண்டவராகிய தேவன் நமக்கு வெளிச்சத்தை மாத்திரமல்ல, பாதுகாப்பை கொடுக்கிறவர், கிருபையையும் மகிமையையும் அருளுபவர். அவர் தமது அன்பையும் நமக்கு புகழையும் கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. ஆகவே உத்தமமாய் நடக்கிறவர்களை ஹோல் ஹார்ட்டட்,
முழுமையான இருதயத்தோடு தேவனை பின்பற்றுகிறவர்களுக்கு தேவன் நன்மையை வழங்காதிரார். நன்மையை கட்டாயம் கொடுப்பார். ஆமென். ஒரு மனுஷனை குறிச்சு பார்க்கிறோம். அந்த மனுஷனுக்கு 99 வயது. நீங்க வேதாகமத்தை எடுத்து படிப்பீங்கன்னு சொன்னா வாசிக்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 17வது அதிகாரம் 1வது வசனம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. ஆபிரகாம ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது 99 வயசுல ஆபிரகாமுக்கு அவர் வர்றார். முன்னால வந்து நின்னு சொல்றாரு, நீ எனக்கு முன்பாக உத்தமனாக நடந்து கொண்டு உண்மையா இரு. நீ உத்தமனா நட, ஏன்னா நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன். நம்முடைய வாழ்க்கையில தேவ பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படணும்னா கர்த்தரை நம்ம தெய்வமா, கர்த்தர் நமக்கு துணையா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா ஆண்டவருக்கு முன்பாக ஒரு உத்தமமான ஜீவியத்தை நாம் ஜீவிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இரு, நான் உன்னை பெருக பண்ண போகிறேன். நான் உன்னை பெருக செய்கிறதுக்காக உன்னுடைய பெயரை ஆபிரகாம் என்ற பெயரை ஆபிரகாம் என்று மாற்றுகிறேன். உன்னிடத்தில் இருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள், உன்னிடத்திலிருந்து பெரிய பெரிய மக்கள்லாம் தோன்றுவார்கள். ஒருவேளை நம்ம யோசிக்கிறோம்ல, எனக்கு ஒரு பெருக்கமே இல்ல, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்ல, எனக்கு ஒரு நிறைவு இல்ல அப்படின்னு சொல்லி அந்த நிறைவுகள், அந்த குறைவுகள் நிறைவாகணும்னா இந்த நாளில ஆண்டவர் எப்படி ஆபிரகாமுடைய குறைவை நிறைவாக்குவதற்கு அவர் வந்து நின்று, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக உத்தமனாய் நடந்து கொண்டிரு. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் இயேசு கிறிஸ்து. ஏன்னா எபிரேயர் புஸ்தகம் 13வது அதிகாரம் 8வது வசனத்துல வாசிக்கிறோம், இயேசு நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவர். தம்முடைய தன்மையில் மாற மாட்டார், அவருடைய வல்லமையில் மாற மாட்டார், அவருடைய செயல்களில் மாற மாட்டார். எல்லாம் பெர்ஃபெக்டா அவர் செய்து கொடுப்பார். வாக்குத்தத்தத்தை சொன்ன அவர் செய்து கொடுப்பார். அல்லேலூயா. ஆனால் நம்மை மாற்றுவார். அல்லேலூயா. நம்மை மாற்றுவார். அப்ப இந்த ஆபிரகாமை தேவன் மாற்றினார். அவன் உத்தமமாய் நடக்கும்போது காரியம் நடந்தது. வாசிக்கலாம். ரோமர் 4வது அதிகாரம் 18வது வசனம். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுமில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். நல்லா கவனிங்க. அவனுக்கு நம்புறதுக்கு எதுவுமே இல்ல. ஏன்னா வயசு எவ்வளவுன்னு சொன்னா, வயசு 99 வயசு. 99 வயசுல ஆண்டவர் வந்து சொல்றாரு, எப்பா நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன். நம்மளாம் என்ன நினைப்போம், எனக்கு வயசாகி போச்சு, என்னால ஒண்ணுமே முடியாது. ஆண்டவர் காலங்களையும் நேரங்களையும் கடந்து செயல்படுகிறவர். அவர்தான் ஆண்டவர். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, நம்ம ஆண்டவருடைய செயல்பாடுகளை ஒரு வரையறைக்குள்ளாக நம்ம வரையறுத்து விட முடியாது. நம்முடைய எண்ணங்களுக்கு மேலாக செயல்படுகிறவர், நம்மளுடைய நேரங்களுக்கு மேலாக அவர் செயல்படுகிறார். அல்லேலூயா. ஆகவேதான் அந்த மனுஷன் கொஞ்சம் கூட பயப்படல. உன்னுடைய சந்ததி இவ்வளவா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது நம்புறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா சூழ்நிலை சாதகமாக இல்லை. அடுத்த வசனத்தை வாசிங்க. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் விசுவாசத்தில், நம்பிக்கையில் தேவ பிள்ளை தேவனுடைய வார்த்தையை உறுதியா பிடிச்சு கொள்ளணும். தேவனுடைய பிள்ளை தேவனுடைய வார்த்தையில விசுவாசமா இருக்கணும். அவன் விசுவாசத்துல பலவீனமா இல்ல. எத்தனை வயசுல? 99 வயசுல. அடுத்து அவன் சொல்ற, நான் 100 வயசு ஆயிடுச்சு, தன்னுடைய சரீரம் செத்து போச்சு. 100 வயசான கணவனுக்கு பிள்ளை பிறக்குமா? 100 வயசு ஆயிடுச்சு, சரீரம் செத்து போச்சு. 99 வயசு அந்த 90 வயசு அந்த கிழவி, அவளுடைய மாதவிடாய் நின்று போச்சு, அவளுடைய கர்ப்பம் செத்து போச்சு. மாதவிடாய் இல்ல, கர்ப்பம் செத்து போச்சு. ஆனா அதை அவன் எண்ணாதிருந்தான். இன்னைக்கு நமக்கு வந்து எண்ணமே என்ன தெரியுமா, இது இல்லையே, அது இல்லையே, அது இல்லையே, இப்படி. ஆனா இவன் அதை குறிச்சே யோசிக்கல.
அல்லேலூயா. அவன் விசுவாசத்திலே உறுதியா இருந்தான். அதனால தன்னுடைய சூழ்நிலையை குறிச்சு அவன் எண்ணவே இல்லை, அதை நினைக்கவே இல்லை. அதனால என்ன நடந்துச்சு வாசிக்கிறோம். 21வது வாசம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவன் விசுவாசத்துல வல்லவனானான். அவன் விசுவாசத்துல வல்லவனாகி அவன் குழந்தையை பெற்று அவன் வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலத்தினை போல அவனுடைய சந்ததியை ஆண்டவர் பெருகச் செய்தார். கர்த்தருக்கு மகிமை. அல்லேலூயா. எந்த காலமானாலும் சரி, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி. ஏன்னா 38 வருஷம் படுத்து கிடந்தான். 38 வருஷம் படுத்து கிடந்தான். குளத்தாண்டில படுத்து கிடந்தான். குளம் தான் எனக்கு சுகம் கொடுக்கும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தான். ஆனா அந்த குளம் அவனுக்கு சுகம் கொடுக்கல. ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு வந்தார். நீ சுகமடைய விரும்புகிறாயா? ஆமா விரும்புறேன். அந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு நமக்கு வேணும். அல்லேலூயா. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார்னா அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கும்போது நம்மளுடைய சூழ்நிலைகளை கடந்து தேவன் நமக்கு நன்மை செய்கிறார். அல்லேலூயா. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவனுக்காக மாத்திரமல்ல, அது நமக்காகவும் எழுதப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. இந்த புதிய ஆண்டுல நம்ம வந்திருக்கோம். இந்த முதல் மாதத்துல 3வது வாரத்துல ஆண்டவர் நம்மளை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவர் நம்மோடு கூட துணையா இருக்கிறார். அல்லேலூயா. உத்தமர்களுக்கு கர்த்தர் துணை என்று சொல்கிறார். நம்ம இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக நீதிமன்றாக ஆக்கப்பட்டிருக்கின்ற விசுவாசம் நம்பிக்கை நமக்கு இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 12வது வசனத்துல, ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி, ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் திரும்ப நிமிர்த்தி. அவ்வளவுதான், என் வாழ்க்கையில எல்லாம் கொடுத்து போச்சு, இனி எனக்கு ஜெபம் வேண்டாம், இனி எனக்கு ஒண்ணும் வேண்டாம் அப்படி நம்ம நினைச்சிடக்கூடாது. நெகிழ்ந்த கை, சோர்ந்து போன கை, தளர்ந்த முழங்கால்கள் திரும்ப நிமிர்த்துங்க. ஒருவேளை ரொம்ப வயசாயிடுச்சுன்னா முழங்கால் போட முடியல, பரவாயில்ல, உட்கார்ந்து செபிங்க, நம்பிக்கையோட செபிங்க. அல்லேலூயா. நீங்க திரும்ப நிமிர்த்தி, முடமாய் இருக்கிறது பிசகி போகாமல், முடமாய் இருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்தும். வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாள்ல நமக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். என்னன்னா, முடமா இருந்து அது பிசகி போகக்கூடாது. எந்த கை வந்து ஆண்டவர்கிட்டே வரமாட்டேங்குது, தூக்கவே மாட்டேனுது. நெகிழ்ந்த கைகளை நிமிர பண்ணுங்கப்பா. தள்ளாடுற முழங்கால்களை கர்த்தர் சரி பண்ணுவார். நிமிர பண்ணுங்க. நிமிர்ந்த பண்ணி முறமா இருக்குது பிசகி போகாதபடிக்கு நம்ம நம்பிக்கையோட நம்ம ஜெபிச்சு விசுவாசித்து நம்மளுடைய பாதங்களுக்கு பாதைகளை சுபை பண்ணுங்கள். பாதைகளை சுபை பண்ணுங்கள். உங்களுடைய கால்களுக்கு பாதைகளை சுபை பண்ணுங்கள். இந்த புதிய ஆண்டல ஆண்டவர் ஒரு புதிய பாதையை நமக்கு நியமித்து இருக்கிறார். அல்லேலூயா. அந்த புதிய பாதை அது ஜீவனுள்ள பாதை. அல்லேலூயா. அந்த பாதைக்குள்ள நம்ம நடந்து போவதற்கு இன்னைக்கு ஒரு நம்பிக்கையை தருகிறார். நான் உனக்கு துணையா இருக்கிறேன். நீ என்ன காரியத்தை குறிச்சு யோசிக்கிறாயோ அந்த காரியத்தை நான் உனக்கு கைகொண்டு வர பண்ணுவேன். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணு என்ன தெரியுமா? நீங்க ஜெபம் பண்ணுங்கள், உத்தமமாய் நடங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை சொல்றார். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். இரண்டாவது, முதலாவது உத்தமர்களுக்கு கர்த்தர் துணை. இப்ப இரண்டாவது, கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு அவர் துணையாக இருக்கிறார். சங்கீதம் 115:9. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். இஸ்ரவேலே, நீ கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை மட்டும்தான் நான் நம்பணும். நம்ம யாரை நம்பணும்னா கர்த்தரை மட்டும் நம்பணும். கர்த்தரை நம்புறவங்களுக்கு கர்த்தர் துணை. அதாவது ஒண்ணு சொன்னேன், உத்தமர்களுக்கு கர்த்தர் துணை. ரெண்டாவது என்னன்னு சொன்னா, கர்த்தரை நம்பணும், கர்த்தரை மாத்திரம். சிலை வழிபாடு அல்ல, உலகத்துல இருக்கிற காரியங்கள் அல்ல. சிலர் பாத்தீங்கன்னா, என்கிட்ட இவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருக்கு, அது போதும் அப்படின்னு நினைப்பாங்க. சிலர் நினைப்பாங்க, எனக்கு நல்ல ஒரு வேலை இருக்கு, இந்த வேலையில எனக்கு ஒரு சம்பளம் இருக்கு, அதனால எனக்கு போதும். அல்லது எனக்கு ஒரு தொழில் இருக்கு, அதனால எனக்கு அது போதும். இதெல்லாம் செகண்டரி திங், இதெல்லாம் ரெண்டாவது தான்.
ஆனா கர்த்தரை முழுசா நம்ம நம்பும் போது அதெல்லாம் சிலை வழிபாடு. என்கிட்ட பேங்க் பேலன்ஸ் இருக்கு, அல்லது எனக்கு ஒரு வேலை இருக்கு, அது என்னைய காப்பாத்தும், இதெல்லாம் சிலை வழிபாடு. ஆனா இது இல்லாம நான் கர்த்தரை மட்டுமே நம்புவேன் அப்படின்னு சொல்றதுதான் நம்பிக்கை. நம்பிக்கை எந்த ஒரு இதுவும் இல்ல, எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்ல, எதுவும் என்கிட்ட இல்ல, ஆனா நான் கர்த்தரை நம்புறேன் அப்படின்றதுதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை உள்ளவர்களுக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார். வாசிக்கிறோம் 146வது சங்கீதம் 5வது வசனம். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். யாக்கோபின் தேவன் நமக்கு துணையா இருக்கணும். அவன் நமக்கு துணை. முதல்ல பார்த்தோம் இல்லையா, அவர் நமக்கு கேடகமா இருக்கிறார். இஸ்ரவேலே, நீ கர்த்தரை நம்பு, அவரே உனக்கு கேடகம், நமக்கு பாதுகாப்பு. அவர் அல்லேலூயா, ஆண்டவன் தான் நமக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும். நம்மளுடைய அசட்டோ, நம்மளுடைய மற்ற காரியங்களோ, நான் இன்னைக்கு எவ்வளவு பேரை பாக்குறேன், எவ்வளவு கோடீஸ்வரர்களை பாக்குறேன். ஆனா அவங்களுக்கு யாரு வேணும் அப்படின்னு சொன்னா கிறிஸ்து வேணும். அல்லேலூயா. ஏன்னா கிறிஸ்து தான் நமக்கு ஜீவன் கொடுக்க வந்தார். அவர் தான் நமக்கு பாதுகாப்பு. அப்ப அவர் நமக்கு கேடகமா இருக்கிறார்னா அவர் நமக்கு பாதுகாப்பா இருக்கிறார். அதனாலதான் யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை யார் மேல இருக்கணும் அப்படின்னா கர்த்தர் மேல இருக்கணும். முதலாவது ஒண்ணு நம்ம தெரிஞ்சுக்கிடணும், நம்ம யாரு. ஆமே, நம்ம யார். நம்மளை அடிமையா ஆண்டவர் அழைச்சாரா, நம்ம அடிமையா இருக்கலாம். நம்மளை ஆண்டவர் சுவாதீனனா அழைத்தாரா, நம்ம சுவாதீனனா இருக்கலாம். அல்லேலூயா. நம்ம வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 7வது அதிகாரம் 20-23 வசனம். அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். அடிமையாய் நீ அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாதே. நீ சுயாதீனனாக கூடுமானால் அதை நலம் என்று அனுசரித்துக் கொள். கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாய் இருக்கிறான். அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவினுடைய அடிமையாய் இருக்கிறான். நீங்கள் கிரேத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷனுக்கு அடிமைகளாக இருங்கள். அல்லேலூயா. கர்த்தர் மேல ஒரு பிள்ளை நம்பிக்கையா இருக்குதுன்னா அந்த பிள்ளை எந்த நிலைமையிலும் நிலைத்து நிற்கும். ஆமே. என்ன அவர் சொல்றாருன்னா, நீ எந்த நிலைமைக்கு அழைக்கப்பட்டிருக்க அந்த அழைக்கப்பட்ட நிலைமையில நீ நில்லு. நீ நில்லு. நீ அடிமையா அழைக்கப்பட்டால் நில்லு. நீ சுயாதீனா மாறணும்னாலும் தப்பு இல்லை. ஏன்னா நீ அடிமையா இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறார். அல்லேலூயா. நீ சுயாதீனா இருந்தாலும் நீ சுயாதீனா இருந்தாலும் நீ கிறிஸ்துவுக்கு அடிமையாய் அழைக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் என்ன பண்ணா, ஒரு ஞானிட்ட வந்து சொன்னான், என்ன ஞானி, வாழ்க்கை உப்புச்சப்பே இல்ல, வாழ்க்கையில பிரயோஜனமே இல்ல, நல்லாவே இல்ல வாழ்க்கை அப்படின்னு சொன்னான். அப்ப அந்த ஞானி சொன்னாரு, ஏப்பா உன் வாழ்க்கை நல்லா இல்ல அப்படின்னு கேட்டான். ஒரே ஒரு வாழ்க்கை, ஆனா ஏன் உனக்கு அந்த வாழ்க்கை நல்லா இல்ல, கவனிங்க, ஏன் உனக்கு அந்த வாழ்க்கை நல்லா இல்ல அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு எதையுமே பார்த்தா பிடிக்கலன்னா. அப்ப அந்த ஞானி என்ன பண்ணாராம், வாயான்னு சொல்லி கூட்டிட்டு போனாராம். கூட்டிட்டு போய் ஒரு கண்ணாடி கிளாஸ் உள்ள ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போனான். சுத்தி கண்ணாடி. அந்த ரூம்குள்ள ஒரு சின்ன பிள்ளையா அனுப்புனார். ஒரு 10 வயது குழந்தை அதுக்குள்ள போச்சு. அது உள்ள போன உடனே அந்த குழந்தைக்கு ஒரே சந்தோஷம். அதை சுத்தி பாக்குது. பாக்குற இடத்துல எல்லாம் இந்த பிள்ளையோட பிம்பம் தெரியுது. இது பார்த்தோன்னே இதுக்கு ஒரே மகிழ்ச்சி. உடனே இது என்ன பண்ணுது, சிரிக்குது. இது சிரிச்ச உடனே அத்தனை பிம்பங்களும் சிரிக்குது. உடனே இதுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. உடனே இது மட்டும் தானே உள்ள இருக்கு, சரி நம்ம டான்ஸ் ஆடி பார்ப்போம். டான்ஸ் ஆடுது. இது டான்ஸ் ஆன உடனே எல்லா பிம்பங்களும் டான்ஸ் பண்ணுது. இதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷம். உடனே இது என்ன பண்ணுச்சான், நல்லா சந்தோஷமா குதூகலத்தோட அந்த பிள்ளை வெளியே வந்துச்சான். அப்ப அந்த ஞானி சொன்னாராம், இந்த குழந்தைய பாரு என்ன சந்தோஷமா வெளியே வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு மனுஷன் அந்த ரூம்குள்ள விட்டாராம். அவன் கொஞ்சம் புத்தி சுவாதீனம் உள்ள. நம்ம லைன்ல தெரியணும்னா மறுபடி பிறக்காதவன், ஆவியில பிறக்காதவன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு புத்தி சுவாதீனம் உள்ள அவனை அந்த கிளாஸ் ரூமுக்குள்ள அனுப்புனாங்களாம். அனுப்புன உடனே
இவன் போகும்போதே முகம் அப்படியே கோபமா உள்ள போனானா. அத்தனை பிம்பங்களும் கோபமா அவனை பார்த்துச்சான். இன்னும் எனக்கு ரொம்ப கோபம் வந்துச்சான். உடனே கைய தூக்குனானா. அத்தனை பிம்பங்களும் கைய தூக்குச்சான். இவனை தான் அடிக்க வர்ற மாதிரி. உடனே இவனுக்கு இன்னும் கொஞ்சம் இரிட்டேட் ஆச்சு. இவன் ரொம்ப எரிச்சல் படுறான். இவன் எரிச்சல் பட அந்த கண்ணாடியில இருக்கிற அத்தனை பிம்பங்களும் அப்படியே இவனை பார்த்து எரிச்சல் படுது. இவனை அடிக்க வந்தா அவன் அடிக்க போனா இதுல அடிக்க வருது. இத பார்த்த உடனே அவன் இன்னும் குழம்பிட்டான். குழம்பி துண்டக்கான துணையக்கான வேகமா கண்ணாடி ரூம் விட்டு வெளியே வந்துட்டான். ஞாபகம் சொன்ன ஒரே கண்ணாடி ரூம் தான். ஒரு பெண்ணு சின்ன பிள்ளை போச்சு. அது எவ்வளவு மகிழ்ச்சியா வெளியே வந்துச்சு. இன்னொரு மனிதன் போனான். அவன் பாரு எப்படி இருக்கான். ஆண்டவர் சொல்றார், வாசிக்கலாம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 9வது அதிகாரம் 46வது வசனம். பின்பு தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்கிற வாக்குவாதம் அவர்களுக்குள் உண்டாயிற்று. ஆண்டவர் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னைய கொண்டு போய் மனுஷகுமாரனை ஒப்பு கொடுப்பாங்க, என்னை சிலுவையில வச்சு அடிப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா கூட இருக்கிறவன் இந்த 12 சீஷர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நம்மள யாரு பெரியவனாக இருப்போம். இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம கடவுளை நம்புறது இல்ல. அதுக்கு மாறா யார் பெருசு, வாழ்க்கையிலனா நான் பெருசா இருக்கணும், அல்லது சமூகத்துல பொருளாதாரத்துல நான் உயர்ந்து காணப்படணும், அல்லது ஆளுகை செய்கிறவர்கள் நான் தான் பெரிய ஆளுகையில இருக்கணும், அதிகாரத்துல இருக்கிறவங்க இல்ல ஏன் அதிகாரம் தான் பெருசா இருக்கணும் இல்லையா? இன்னைக்கு அந்த கம்பேரிசன், காம்படிஷன், அதுதான் இன்னைக்கு மனுஷனை என்ன பண்ணுது, சமாதானமற்றவனா இருக்க பண்ணுது. அப்ப இங்க ஆண்டவர் சொல்றாரு, என்னை கொண்டு போய் கொஞ்ச நேரத்துல சிலுவையில அடிக்க போறான்னும் போது இந்த 12 பேர்கிட்ட இருக்கிற காரியம் என்னன்னா, தங்களில் யார் பெரியவன் என்று சொல்லி பேசுறாங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, இயேசுவானவர் அவர்களுடைய இருதயத்தின் யோசனை அறிந்து ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அதை தம் அருகே நிறுத்தி 48 அவர்களை நோக்கி, இந்த சிறு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். உங்கள் எல்லாருக்குள்ளும் எவன் சிறியவனாய் இருக்கிறானோ அவனே பெரியவனாய் இருப்பான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அழகா சொல்றாரு, நம்மளுடைய மனசு எப்போதுமே குழந்தை மனசா இருக்கணும். அல்லேலூயா. குழந்தைக்கு எதுவுமே தெரியாது. அது குழந்தை, அந்த குழந்தை யார சார்ந்து இருக்கும்னா அப்படியே அது அவங்க அம்மாவை சார்ந்து இருக்கும். ஒரு குழந்தை ஒன்னே அவங்க அம்மா இல்லாட்டினா அவங்க அப்பா, அவங்க மட்டும்தான் சார்ந்து இருக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ சிறு பிள்ளைய போல இருக்க கத்துக்கப்பா. யார் பெருசு யார் சிறுசு? இந்த காட்டுல பாத்தீங்கன்னா யானை இருக்கும். யானை ரொம்ப பெருசு, வலிமை வாய்ந்தது. ஆனா இந்த எறும்பு பாத்தீங்கன்னா அதே காட்டுக்குள்ளதான் இருக்கும், ஆனா அது ரொம்ப சிறுசு. அல்லேலூயா. ஆனா எறும்பா இருக்கிற வரைக்கும் எறும்புக்கு பிரச்சனை இல்லை, யானையா இருக்கிற வரைக்கும் யானைக்கு பிரச்சனை இல்லை. ஆனா யானை நான் தான் பெருசு, எறும்பு நீ சிறுசு அப்படின்னு சொல்லி நான் உன்னை நசுக்கிப்படுவேன், உன்னுடைய எறும்பு வலையெல்லாம் நான் மிதிச்சு விடுவேன் அப்படின்னு யானை சொல்லும்னு சொன்னா, எறும்பு என்ன பண்ணு தெரியுமா? எறும்பு யானை காதுக்குள்ள போகும், எறும்பு யானையோடைய தும்பிக்கைக்குள்ள போகும் இல்லையா? அப்ப யானையா இருக்கிறோமா அல்லது எறும்பா இருக்கிறோமா அப்படின்றது பிரச்சனை இல்ல, நாம கடவுளை சார்ந்து வாழ்றோம். ஆமே. அவர் மேல மட்டும் நம்ம நம்பிக்கையா வச்சிருக்கிறோமா, அதுதான் இன்னைக்கு முக்கியம். நான் அவர் மேல நம்பிக்கையா இருந்தா அவர் படைப்புல யானையும் ஒண்ணுதான் எறும்பும் ஒண்ணுதான். அல்லேலூயா. நம்மளுடைய மனநிலைமே நம்ம சரி செய்து கொள்ளணும். அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு சிறு பிள்ளைய எடுத்து காமிச்சு, இந்த பிள்ளை மாதிரி நீ எடுத்துக்கொள்ளணும்பா, நீ இந்த பிள்ளை மாதிரி என்னை ஏற்றுக்கொண்டா என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிற, என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொண்டா நீ சிறு பிள்ளையா ஏற்றுக்கொள்றவன் நீதான் பரலோகத்துல பெரியவனா. அல்லேலூயா. ஆக அந்த நம்மளுடைய மைண்டை நம்ம சரியா வச்சுக்கிடும் போது நம்மளை தேவன் உயர்த்துகிறார். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் பெருசா இருந்தா மட்டுமே நமக்கு வாழ்க்கைன்னு. ஆனா ஒரு மனிதன் தாவீதை குறிச்சு பாக்குறோம், எல்லா சூழ்நிலைகளிலும் தாவீது தேவனையே நம்பி வாழ்ந்தான். அவர் ஒரு சாதாரண ஆடு மேய்ப்பனா இருக்கும் போது அவன் ஆண்டவரோட நம்பி, ஆண்டவரோட ஜெபித்து, ஆண்டவரோட அவன் நெருங்கி வாழ்ந்ததுனால என்ன நடந்துச்சு தெரியுமா?
ஒரு முறை அந்த ஆட்டை எல்லாம் பிடிக்கிறதுக்கு சிங்கம் வந்துச்சு. சிங்கத்துக்கு கூட சண்டை போட்டு சிங்கத்தை கொன்று போட்டான். அடுத்து ஒரு முறை அங்க என்ன வந்துச்சுன்னா கரடி வந்துச்சு. அந்த கரடியும் அவன் என்ன பண்ணினானா அடித்து கொன்று போட்டான். இப்படி எல்லாத்தையும் அவன் அடித்து கொன்று போட்ட உடனே இவனுக்கு என்னன்னா ஆண்டவர் ஒரு ப்ரமோஷன் கொடுக்கிறாரு. என்னன்னா தன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் சவுளுடைய ராணுவத்துல இருக்காங்க, நீ போய் அவர்களுக்கு சாப்பாடு கொடுன்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி ஈசா என்ன பண்றாரு, தாவீதினுடைய தகப்பனார் ஈசா அவங்களுடைய சகோதரர்களுக்கு நிறைய பாலாடை கட்டி பயிற்றம் பயிர் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புறாரு. இவன் போறான், கோலியாத்தை வென்றுகிறான். அல்லேலூயா. ஒரு பெரிய கோலியாத்தை வென்று அவன் வெற்றி எடுக்கிறான். பாருங்க, அவ்வளவு பெரிய வெற்றி எடுத்தவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க சங்கீதம் 63வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா முதல் வசனம் சொல்லுது, என் தேவனே அதிகாலமே உம்மை நான் தேடுகிறேன். தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உண்மையின் தாகமா இருக்கிறது, என் மாம்சமானது உண்மை வாஞ்சிக்கிறது. அல்லேலூயா. அழகா சொல்றான், அதிகாலமே உண்மை தேடுகிறேன் ஆண்டவரே. வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான இடத்துல என் ஆத்மா உண்மையில் தாகமா இருக்கு. வறண்டங்க, வறட்சி, தண்ணி இல்ல. ஏன் தெரியுமா, அவன் அப்படியே ஒரு குகைக்குள்ள ஒளிஞ்சு போய் இருக்கிறான் சவுலுக்கு பயந்து. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அந்த சூழ்நிலைகள் அவனுக்கு ஒரு பெருசா தெரியல. அந்த இடத்துல தேவனை நம்புறான். அல்லேலூயா. அவர் எழுத்துறது பாருங்க, வறண்டது விடாய்த்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் கூப்பிடுறத என்ன தெரியுமா, என் தேவனே அதிகாலமே உன்னை தேடுறேன்ப்பா. வறண்டது, தண்ணீர் இல்ல, ஒண்ணு இல்ல. அந்த வறண்ட இடத்துல இருந்து என் ஆத்மா உண்மை நோக்கி கூப்பிடுறது, என் மாம்சமும் உண்மை வாஞ்சிக்குது, என் சரீரமும் உண்மைதாயா வாஞ்சிக்குது. உண்மைதாயா. அடுத்து சொல்றான், இப்படியே இருந்து உங்க பரிசுத்த ஸ்தலத்துல தரிசிக்கணும். அப்படியே நான் தரிசித்து உன் வல்லமையை கண்டேன். அல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலை, தண்ணீரற்று வறண்டது விடாய்த்ததுமான இடத்துல இருந்து யாரை பார்க்கிறான், தேவனை பார்க்கிறான். தேவனை பார்க்கிறது மாத்திரமல்ல, பரிசுத்த ஸ்தலத்தில் அவரை பார்க்கிறார். நம்ம இருக்கிற இடம் பெருசு இல்லைங்க, நம்மளுடைய சிச்சுவேஷன் பெருசு இல்லைங்க, அந்த சிச்சுவேஷனுக்குள்ள ஆண்டவரை நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. நான் எந்த சிச்சுவேஷன்ல இருக்கேன், எந்த சூழ்நிலையில இருக்கேன்றத ரெண்டாவது. ஆனா அந்த சூழ்நிலைக்குள்ள நான் ஆண்டவரை பார்க்கிறேன்னா அதுதான் ஆண்டவர் மேல கொண்டிருக்க நம்பிக்கை. அவர் சொல்றாரு, ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு இருக்கிற எல்லா காரியத்தை பார்க்கலாம் ஆண்டவரே, உன் கிருபை, உன் அன்பு, உன் இரக்கம் எனக்கு போதுமானதையா. அந்த வார்த்தையை நம்ம சொல்லணும். அவங்களுக்கு கர்த்தர் துணையா இருப்பான். ஏன்னா தம்மை நம்புகிறவர்களுக்கு தேவன் பாதுகாப்பா இருக்கிறார், கேடகமா இருக்கிறார். அவர் என்ன பண்றார், கிருபையை கொடுக்கிறார். அல்லேலூயா. நம்ம எப்ப பார்த்தாலும் என்ன தெரியுமா, ஐயோ எனக்கு முடியல, ஐயோ எனக்கு முடியல, ஐயோ எனக்கு வியாதி, எனக்கு கஷ்டம். நான் சொல்றேன், வியாதி இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், தேவைகள் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா அதுக்கு மத்தியில ஆண்டவர் இருக்கிறாரா? அல்லேலூயா. ஏன்னா there is God, there is no need. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அல்லேலூயா. ஆவியில நிரம்பி ஜெபிக்க 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 உனக்கு என்கிட்ட அதிகாரம் இல்லை, ஓடு. அல்லேலூயா. வியாதி வராதுன்னு சொல்லல, வரும். நீங்க பேசுங்க. உங்களுக்கு கடுகளவு விசுவாசம் இருந்து இந்த மழையை பார்த்து பேசினா நீங்க சொன்னபடியே அந்த மழை தள்ளுண்டு கடல்ல போய் விழும். ஆமே. அப்ப உன் மன போல ஒரு பிரச்சனை இருக்கா, பேசுங்க. உனக்கு என்கிட்ட அதிகாரம் இல்ல, ஓடிப்போ. நீங்க பேசுனீங்கன்னா நம்ம கிட்ட நிக்காது. போதும். சுகர் இருக்கு, தைராய்டு இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, கால் எரிச்சல் இருக்கும், எல்லாம் தான் இருக்கும். பார்த்தா வெளியே தெரியாது. ஓவர் கம் பண்ணணும். நம்ம கர்த்தர் மேல சூழ்நிலையை பார்க்க கூடாது. சூழ்நிலையை பார்க்கல. இந்த தாவீது சூழ்நிலையை பார்க்கல. அவன் சொல்றான், நான் தண்ணீரற்றது வறண்டது விடாய்த்ததுமான இடத்துல இருந்து என் ஆத்மா உண்மையே வாஞ்சிக்கிறது ஆண்டவரே, என் மாம்சமானது உண்மையே வாஞ்சிக்குது. அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை சார்ந்து கொள்ளும் போது, ஆண்டவரை சார்ந்து கொள்ளும் போது, ஆண்டவருக்குள்ள வேர் விடும் போது அவருக்குள்ள இருக்க ஜீவன், அவருக்குள்ள இருக்கிற சுகம், அவருக்குள்ள இருக்க சமாதானம் நமக்குள்ள இருக்கு. அதைத்தான் நீ பெற்றுக்கொண்டான். வாசிக்கிறோம் அங்க பாருங்க, நீர் எனக்கு துணையா இருந்ததினால். பாத்தீங்களா, ஆண்டவர் துணை. நீர் எனக்கு துணையா இருந்ததினால் உனது சட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். அல்லேலூயா. நீர் எனக்கு துணையா இருந்ததினால்
தண்ணீரற்றது, விடாய்த்தது, ஆனா வறண்ட நிலத்துல ஆண்டவர் கூட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம்ம அதை நம்பணும், நம்ம கர்த்தரை நம்பணும். நீர் எனக்கு துணையா இருந்ததுனால் உங்கள் செட்டைகளின் நிழலிலே களி கோருகிறேன், நான் சந்தோஷமா இருக்கிறேன், நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன் என்று அவன் சொல்லுகிறான். அல்லேலூயா. அருமையான தேவ மக்களே, சூழ்நிலை அல்ல, ஒரு சூழ்நிலையை பார்த்தான் பேதுரு. பேதுருட்ட ஆண்டவர் சொன்னார், பேதுரு நீ வா, நீ வா, கம், நீ வானாரு. பேதுரு உடனே தண்ணி மேல நடந்தார், நல்லா நடந்து வந்தான். கொஞ்ச நேரத்துல பேதுரு அப்படி சுத்தி முத்தி பார்த்தான். நல்லா கவனிங்க, சுத்தி முத்தி பார்த்தா ஐயோ கடல் கொந்தளிக்குது, ஐயோ கடல்ல காற்று வீசுது, ஐயோ அலையா அலை பெருசு பெருசா எழும்புதே. உடனே என்ன சொன்னா தெரியுமா? ஐயோ நான் மூழ்க போறேனே, ஆண்டவரே நினைச்சு. அந்த நேரத்துல ஆண்டவரே நினைச்சு ஆண்டவர் சொன்னார், அற்ப விசுவாசி, ஏன்டா பயப்பட்ட, ஏன் சந்தேகப்பட்ட, வா என்று சொல்லி அந்த பேதர் அப்படியே கூப்பிட்டு உட்கார செய்யலாம். அல்லேலூயா. சூழ்நிலையை பார்க்காதீங்க, சூழ்நிலை மத்தியில நம்மளை அழைத்த தேவனை மாத்திரம் பாருங்க, கர்த்தர் உங்களை அப்படியே வழி நடத்துவார். அல்லேலூயா. அவர் நமக்கு துணையா இருக்கிற தேவன். ஆமென். அவர் நமக்கு துணையா, நான் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நான் கம்பேர் பண்ண மாட்டேன், காம்படிஷன் போட்டியில இருக்க மாட்டேன். போட்டி உள்ள வாழ்க்கை தான் நமக்கு சமாதானத்தை குறைச்சலாக்குது. நம்ம ஏன் போட்டி போடணும்? ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை இன்பமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில நான் என்னவா இருக்கிறேனோ அந்த இடத்துல சிறப்பா இருந்துட்டு போகும். அல்லேலூயா. போட்டி இல்ல. 5 வரலும் ஒண்ணு மாதிரியா இருக்குது, 5 வரலும் வேற வேற இருந்தா தான் இது பயன்படும். அதனால நமக்கு யார் பெரியவன், நீ பெரியவனா நான் பெரியவன், யாருன்னா இருந்துட்டு போறோம். நமக்கு எல்லாத்துக்கும் மேல பெரியவர் ஆண்டவர். அல்லேலூயா. இந்த நிறைவானது நமக்குள்ள வந்துருச்சுன்னா குறைவானது நம்மளை விட்டு ஓடிப்போம். ஆமென். 3வது ஒரு காரியம், சங்கீதம் 115 11வது வசனம். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார். முதல்ல சொன்னேன், உத்தமனுக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார். கர்த்தரை நம்புறவங்களுக்கு அவர் துணையா இருக்கிறார். 3வது, கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார். அல்லேலூயா. உத்தமனுக்கு கர்த்தர் துணை, கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறவங்களுக்கு கர்த்தர் துணை. 3வது, பயப்படுறவங்களுக்கு, கர்த்தருக்கு பயப்படணும், கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 115 11. கர்த்தருக்கு பயந்து இருக்கிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து இருக்கிறவங்க கர்த்தரை நம்புங்க, அவரே அவர்களுக்கு துணையாய் இருக்கிறார், அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். ஆமென். அப்ப ஆண்டவருக்கு பயப்படணும். இன்னைக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவருக்கு பயப்படுற மாதிரி சூழ்நிலை இருக்கா? இல்ல. ஆண்டவருக்கு பயப்படுற மாதிரி சூழ்நிலை எனக்கு இல்ல. அப்ப நாம எப்படி இருக்கணும் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த நாட்கள்ல நீங்க கடவுளுக்கு பயப்படுற பயத்தோட இருந்தா கடவுள் நமக்கு துணையா இருப்பார். ஒரே வசனத்தை வாசிப்போம். ஏசாயா புஸ்தகம் 33வது அதிகாரம் 6வது வசனம். பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாய் இருக்கும். பூரண ரட்சிப்பு. பூரண ரட்சிப்புன்னு என்னங்க? முழுமையான மீட்பு. முழுமையா நம்ம மீட்கப்பட்டிருக்கணும். அல்லேலூயா. அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு, அதுக்கு பேர் தான் விடுதலை. அல்லேலூயா. முழுமையா தேவனை சார்ந்துக்கணும். பூரண ரட்சிப்பு, ஞானம், அறிவு, உன்னுடைய காலங்களின், ஆண்டவருடைய காலங்களின் உறுதி. அதுதான் உறுதி. நமக்கு என்ன வேணும்னா ஞானம் இருக்கணும், அறிவு இருக்கணும். இதெல்லாம் யாருக்குள்ள இருக்கு? அவருக்குள் ஞானம், அறிவு என்கிறதான பொக்கிஷங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளதான் ஞானம், அறிவு என்ற பொக்கிஷங்கள் இருக்கிறது, பூரண ரட்சிப்பு இருக்கிறது. அவரை நம்ம கையில வச்சுக்கணும். அதனாலதான் அங்க சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். உனக்கு ரட்சிப்பு இருக்கலாம், ஞானம் இருக்கலாம், அறிவு இருக்கலாம். இது எல்லாத்தையும் தேவனுடைய சித்தத்தின்படி, அவருக்கு பயப்படுற பயப்படுதலின்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில செழிப்பு உறுதி. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில சுகம் உறுதி,
நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் உறுதி, நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் உறுதி. அல்லேலூயா. ஆக கர்த்தருக்கு பயப்படும் போது கர்த்தர் நமக்கு துணையா இருப்பார். நம்ம கிட்ட இருக்கிற ஞானத்தையும் அறிவையும் அவர் வழியில செயல்படுத்தி அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அல்லேலூயா. நீங்க நிறைய பேரை பாருங்க, உலகத்துல எவ்வளவு புத்திசாலியா இருப்பாங்க, அதி புத்திசாலியா இருப்பாங்க, ரொம்ப ஞானம் உள்ளவனா இருப்பான். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. இந்த உலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமா இருக்குது. அப்ப தேவ ஞானம் என்பது வேற. தேவ ஞானம் என்பது தேவ பிள்ளை தேவனுடைய சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு பயப்படும் போது கர்த்தர் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை பொக்கிஷமாக பெரிய ஆசீர்வாதமாக மாற்றுவார். அல்லேலூயா. மூன்று காரியங்களை பார்த்தோம். ஒண்ணு, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. இரண்டாவது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவங்களுக்கு அவர் துணையா இருக்கிறார். மூன்றாவது, கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை.